எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோகுல். இன்னைக்கு நெறியாளர் கார்த்திக் கூட சேலம்ல நடந்த தாவேகா மாநாடை பத்தி தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் கோகுல். இன்னைக்கு சேலத்துல நம்ம தாவேகா தலைவர் விஜய் 30 நிமிஷம் அளவுக்கு பேசியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜயோட ஸ்பீச் பொதுவா இவ்வளோ நாள் எப்படி இருந்ததுன்னா, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல பேசுறாரோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள பெருமைகளை பத்தி அவர் பேசிட்டு, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்த மூத்த ஃபெமிலியரான பெர்சன்ஸை பத்தி பாசிட்டிவா பேசிட்டு தான் அவரோட ஸ்பீச்சை தொடங்குவார். அதுக்கு பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரோல் இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் டைம் அவர் ஈரோடு போகிறதுக்கு முன்னாடியே போனோன்னா மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிப்பாருன்னு பலரும் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி அவர் மஞ்சள், ஈரோடுனாலே மஞ்சள் அப்படின்னு தான் அவர் பேசினார். ஸோ இங்கே மாம்பழமா மாம்பழம், மல்கோவா மாம்பழம்ன்ட்டு அவர் பாட்டையே பாடி ஆரம்பிப்பாரோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது அந்த யூஸ்வல் ப்ராக்டிஸ்க்குள்ளே போல் அவர் எடுத்தோடனே மேட்ருக்கு போயிட்டாரு. ஆனால் மேட்ருக்குள்ளே போயிட்டாரு அதான் மேட்ரு மீன்ஸ் அந்த கண்டென்ட்குள்ளே போயிட்டாருங்கிறதுக்காக அது ரொம்ப ஷார்ப்பாக இருந்ததான்னு கேட்டால் ஷார்ப்பாக இல்லை. ஆஸ் யூஸ்வல் ரொம்ப மேலோட்டமாக சில விஷயங்களை பேசிட்டு சோஷியல் மீடியாவில் இப்போ அவரோட வெளியே வா விஜய் அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறது, அவங்க நிர்வாகிகளை விமர்சிக்கிறது, இந்த விஷயங்களை பற்றி மேலோட்டமாக ஒரு பதிலை சொல்லிட்டு வழக்கம் போல் ஸ்டாலினை மேலோட்டமாக விமர்சிச்சுட்டு அவர் என்டையர் ஸ்பீச்சை முடிச்சிட்டாரு. 100% தூய சக்தி தாவேகா ஜெயிச்சிடும்னு சொல்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர் அப்போ ஒரு டெலியூஷனல்ல இருக்கிறாரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அவருக்கு ஒண்ணு ஒரு கேடர்ஸை என்கரேஜ் பண்றதுக்காக ஒண்ணு பேசலாம், ஆர்எல்ஸ் உண்மையிலே அவர் நம்புறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஐ எம் ஸோ சாரி, விஜய் நான் ரொம்ப பாவமா பாக்குறேன். அவருக்கு ஒரு ரியாலிட்டி புரியலை. இன்னொன்று, பாலிடிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிற ஏபிசிடி கூட தெரியல, அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ ஆப்போசிட்டில் இப்போ டிஎம்கே இருக்கிறாங்க. ரைட் நவ் ரூலிங் பார்ட்டி, ஒரு மோர் தென் 70 இயர்ஸாக ஒரு பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய தமிழ்நாட்டோட வெரி ப்ராமினன்ட் பார்ட்டி. ரைட் நவ் அவங்க தான் லீடிங்கில் இருக்கிறாங்க. நம்ம தான் லீடிங்கில் இருக்கிறோம், அடுத்த ஆட்சிக்கு நம்ம தான் வர வாய்ப்பு இருக்குன்னு அவங்க கம்முன்னு இருக்காங்களா? டெய்லி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸை பண்ணுறது டிஎம்கே மட்டும்தான். அதுலேயுமே ஒரு ட்ரோல் ஆயிடுச்சுல இப்போ டிஎம்கேக்குமே. அதே கடை, அதே வாடகைன்ற மாதிரி, அதே ஸ்டேஜ், அதே ரேம்ப் வாக்கு. இல்லை, அது இவங்க இப்போ விஜய் ஃபேன்ஸ் புதுசாக அரசியல் பார்க்கறதுனால அவங்களுக்கு தெரியுது. இந்த விஷயங்கள்லாம் அவங்க ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லா மாநாடுகளையும் பண்ணுறதில்ல. இப்போ மற்ற பாலிட்டிஷியனுக்கும் விஜய்க்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, மற்ற கேடர்ஸ் வர்றது அவங்க லீடர்ஸ் பேசுகிறத கேட்குறதுக்கு. பட் விஜய்க்கு வர்ற கேடர்ஸோட விஜயை பார்க்குறதுக்கு. ஓகேவா? ஸோ விஜய் க்ளோஸாக போக வேண்டிய அவசியம் இருந்துச்சு. பட் டிஎம்கே ஒவ்வொரு வாட்டியுமே ஏதோ ஒரு விஷயத்த புதுசாக பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாலின் பண்ணுற எல்லாமே விஜயை பார்த்து தான் பண்ணுறாங்கன்ட்டு டிவிகே ஃபேன்ஸோ இல்லை தேவைக்க தொண்டர்களோ சொன்னால் அவங்க சாரி, அவங்களுக்கு அரசியல் தெரிலங்கிறது. அதே நேரம் ஒரு அரசியல் கட்சி ஒரு விஷயம் பண்ணுது, அது அட்ராக்டிவாக இருக்குன்னா அதை பார்த்து பண்ணுறதுல தப்பு கிடையாது, நல்ல விஷயமா இருந்தா. ஓகேவா? அது ஒரு விஷயம். பொதுவாகவே இந்த தாவேக்காவோட பொதுக்கூட்டம் இல்லை என்ன மீட்டிங்காக இருந்தாலும் சரி, புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் லைனாக பேசிட்டு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் விஜய் பேசுவார். இந்த வாட்டி அவர் மட்டுமே பேசினதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, காரணம் என்னன்னா, யூஸ்வலாக இப்போ விஜய் அவங்களோட பேட்டர்ன் என்னவா இருக்குன்னா, ரொம்ப ஷார்ட் டைம், சின்ன டைம் தான் அவங்க இந்த ஸ்டேஜ் ப்ராக்டிஸை பண்ணுறாங்க. ஸ்டேஜில் எல்லாருமே குயிக்காக மற்ற அரசியல் கட்சியெலாம் ரொம்ப நேரம் லென்த்தியாக ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணால் இவங்க எந்த அளவு ஷார்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட பிளானாக இருக்குது. யூஸ்வலாக எல்லாரும் இப்போ புசி ஆனந்த், ராஜ்மோகன், அவர் சிடிஆர் நிர்மல்குமார், ஆதவ் எல்லாருமே பேசுவாங்க. அதிகபட்சம் ஒரு 3 to 5 நிமிஷம் பேசுவாங்க. அடுத்து விஜய் ஒரு 1/4 மணி நேரம் பேசுவார். இதுதான் அவங்க பேட்டர்னாக இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு சோஷியல் மீடியாவில் இல்லை ஜேர்னலிஸ்ட்லாம் ஒரு விமர்சனம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நீ ஒரு டிஸ்ட்ரிக்ட் போகிறன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள மாவட்ட செயலாளர், மாவட்ட நிர்வாகிகளை நீ ஸ்டேஜ் ஏற்றணும், அவரை அவங்க பக்கத்தில் வைக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ கிடைக்கும். அவங்களால ஏதோ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட முடியும். நீங்கள் அவங்களுக்கு ஊருக்கு போயிட்டு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கலன்னா எப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி அதை ஓகே, இவங்களை வச்சு பேச வைக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகியை வச்சு பேச வைக்கலாம் அப்படிங்கிறதுனால மாவட்ட செயலாளரை மட்டும் ஒரு 5 நிமிஷம் பேசியிருப்பார் போல். அது போக இவங்க புசி ஆனந்தோ இல்லை ஆதவ் யாருமே மேலே ஏறல, அந்த கேரவன் மேலே ஏறல. மாவட்ட நிர்வாகிகள் சிலர் மட்டும் விஜய்க்கு அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ், அந்த செங்கோல் கொடுக்கறது, சால்வை போத்துறது, வாள் கொடுக்கறது அப்படிங்கிற விஷயத்த பண்ணாங்க. அதான் சில விஷயம் அவங்க விமர்சனத்தை எடுத்துக்கிறாங்க. சோசியல் மீடியாவில் எங்களை ரொம்ப விமர்சிக்கங்கன்னு அவங்க சொன்னால் கூட சில விஷயம் ஓவராக ட்ரோல் ஆனாவோ இல்லை அதில் ஏதோ ஒரு கன்வின்சிங் பாயிண்ட் அவங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா வேறு வழி இல்லாமல் விரும்பி அக்செப்ட் பண்ணுறாங்கிறத விட வேறு வழி இல்லாமல் அவங்க ஏற்றுக்கிறாங்க. இப்போ ஊர் பேர் பெருமை பேசுகிற விஷயம் அப்படி தான். ரொம்ப
விமர்சனம் பண்ணோன்னே அந்த விஷயத்த ஸ்கிப் பண்ணிட்டாரு. இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல உள்ளவங்கள ஸ்டேஜ் ஏத்துன்னு சொன்னதுனால, வேற வழி இல்லாம அவங்கள ஸ்டேஜ் ஏத்தி விஜய் பக்கத்துல நிக்க வச்சிருக்காரு. அந்த மாவட்ட செயலாளர் சேலம் மாவட்ட செயலாளருக்கு ஒரு மாரி ஒரு ப்ரவுட் மூமெண்ட்டா இருந்துச்சு. அவர் அப்படியே என் பக்கத்துல விஜய் நிக்கிறார்றா! நான் வந்து அவர் வந்து ஒரு சாட்டைய குடுக்குறாரு, சாட்டைய வீசுறாருங்கும்போது அவருக்கு ஒரு இது. அண்ட் உண்மையிலே இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். இப்போ அவர் சேலம் மாவட்ட செயலாளர் போய் நான் ஒரு கூட்டம் நடத்துறேன் எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டா வருவாங்க. ஓகே, இவருக்கு விஜய்க்கு பக்கத்துல செல்வாக்கு இருக்கு. இவர் கூப்பிட்டு போனா இவர் விஜய் கூட போய் ஃபோட்டோ எடுக்க வைப்பாரு. சம்திங் இப்போ அவங்களோட கேடர்ஸோட அதிகபட்ச விருப்பமோ டிஎம்கேல, ஏடிஎம்கேல இருக்க தொண்டர்கள் வந்து எதுக்கு மாவட்ட செயலாளர் கூட்டா போவாங்க? ஏதோ காசு கிடைக்கும், இல்ல ஏதோ ஒரு டெண்டர் எடுக்கிறதுக்கோ எதுக்கோ ஹெல்ப் பண்ணுவான். அந்த மாரியான ஒரு விஷயம் தான். ஏதோ ஒரு சோசியல் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். பட் விஜய் ஃபேன்ஸோட அதிகபட்ச இலக்கு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் கூட ஃபோட்டோ எடுக்கணும், விஜய மீட் பண்ணணும் பார்க்கணும். அப்படிங்கிறது தான். ஸோ அது மாரி ஒரு விஷயத்த ஃபேவர் பண்ணி குடுங்கன்னு சொல்லி இவர் சொன்னா வருவாங்க. ஸோ அந்த பேட்டர்ன் நல்லது. ஆனா அதுக்காக மத்தவங்கள பேச விடக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. அது அது என்ன மாரியான பிராக்டிஸ்ன்னே தெரியல. ஈவன் விஜய் பேசும்போது ஸ்டேஜ்ல யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஓகே. சென்டர் ஆஃப் த அட்ராக்ஷன் வந்து விஜய் மேல மட்டும் தான் இருக்கணுமா, வேற யார் மேலயும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. பொதுவா இன்னும் அந்த படத்தோட தோனியிலேயே ஆமா. இருக்காங்க. அஃப்கோர்ஸ் எக்ஸாக்ட்டான பாயிண்ட். இப்போ ஒரு ஹீரோ, ஒரு மாஸ் ஹீரோ மூவிஸ்ல எப்படின்னா, எந்த சீன்லயும் ஹீரோவோட ஸ்டார் வேல்யூ குறைஞ்சிடக்கூடாதுன்னு பார்த்து ஃப்ரேம வைப்பாங்க. பார்த்து ஃபைட் சீன் இருக்கும். எந்த இடத்துலயும் ஹீரோ மேல அடிபடாது. ஒருவேளை அடிபட்டாலும் செவுட்ல அடிக்கிற மாரி, அந்த மாரியான சீன்ஸ்லாம் வைக்க மாட்டாங்க. அது மாரியே இவர் வந்து பாலிடிக்ஸையும் அப்ரோச் பண்றாரு. அவர் ஸ்டேஜ்ல இருக்கும்போது வேற யாரும் இருக்கக்கூடாது. ஃபுல் அப்ரோச்சே என்னோட இருக்கும்னு, என்ன விட யாரும் அந்த ஸ்டேஜ்ல பெட்டரா பேசிறக்கூடாது. இந்த மாரியான நெறைய விஷயத்த பண்றாங்க. இப்போ வந்து ஸ்டாலின் வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு ஸ்டேஜ் ஸ்பீச்சரான்னு கேட்டா கிடையாது. அவர் பார்ட்டில ஸ்டாலின் இப்போ கலைஞர் வந்து எக்ஸ்ட்ரானரியான ஸ்பீக்கர். அவரால நல்லா பேச முடியும். அவர் பேசும்போது எல்லாரோட அட்ராக்ஷனும் அவர நோக்கி கிடைக்கும். ஆனா ஸ்டாலினுக்கு அவ்வளவு கரிஸ்மாட்டிக் ஸ்பீக்கர் கிடையாது. இப்ப அவர விட வந்து ஆராசால ஆரம்பிச்சு, பிடிஆர்ல ஆரம்பிச்சு நெறைய பேர் பெட்டரா பேசுவாங்க. அதுக்காக வந்து எனக்கு பேச தெரியல, அதனால யாரையும் நான் பேச விட மாட்டேன்னு அவர் சைட்லைன் பண்ணா, சைட்லைன் ஆக போறது அவரு கிடையாது. அவர் பார்ட்டி தான். ஓகேவா? விஜய்க்கு நல்லா பேச தெரியணும்னே அவசியம் இல்ல. ஆனா நல்லா பேச தெரிஞ்சவன உன் கட்சியில உருவாக்கு. அப்படியே சேர்த்துக்கிட்டு இருக்காங்கன்ற மாரி தானே சொன்னாங்க. இப்ப நாஞ்சில் சம்பத்லாம் இணைஞ்சிருக்காரு. நாஞ்சில் சம்பத்துக்கு மட்டும் எடுத்திருக்காங்க. அது சில விமர்சனத்துக்கு பதில் குடுக்குறது தான். நீ எடுத்து என்ன பண்ண அப்படிங்கிறது தான். இப்ப இதே ஸ்டேஜ்ல நாஞ்சில் சம்பந்த ஒரு 5 மினிட்ஸ் பேச விட்டுட்டு அடுத்து விஜய் வந்து ஏறுனாருன்னு வச்சுக்கோயேன். அதோட மாஸ் வேற. நாஞ்சில் சம்பத் வந்து ஒரு ஒரு 10 நிமிஷத்துல அந்த அவ்வளவு நேரம் வெயில்ல இருந்தவங்களெல்லாம் ஒரு குஷிப்படுத்திருவாரு. விஜய் யாரு தெரியுமா? வானத்தை வில்லாக வளைக்கக்கூடியவர். பறந்து பறந்து இது பண்ணக்கூடியவர்ன்னு அவர் ஒரு அடுக்குமொழியில பேசும்போது ஆடியன்ஸ் கூஸ் பம்ப் ஆவாங்க. நீ அந்த ஃப்ளோல நீ பேசிட்டு போயிரலாம். பட் உன்ன விட கண்டிப்பா நாஞ்சில் சம்பத்தோட ஸ்பீச் ஒரு இம்பாக்ட் குடுத்துருக்கும் தான். ஆனா நீ அதுக்கெல்லாம் வந்து ஃபியர் ஆகக்கூடாது. ஓகேவா? உனக்கு இருக்க கரிஷ்மாவ வந்து வேற யாராலயும் வந்து மீட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு டவுட்லாம் தேவை கிடையாது. அது மாரி விஷயத்த விஜய் முன்னெடுக்கலான்னு தான் நான் பார்க்குறேன். சேலம்னாலே அதிமுகவோட இடம், சேலம்னாலே எடப்பாடியோட இடம். அப்போ வந்து அங்க போயிட்டு அதிமுகவ பத்தியோ, இல்ல எடப்பாடி பழனிசாமிய பத்தியோ எந்த விமர்சனமும் வைக்கல. அதிமுகவ பார்த்து பயப்படுறாரா? இல்ல இன்னமும் கூட்டணி சேருவன்ற மாரி எதனா யோசிச்சுக்கிட்டு இருக்காரா? நீங்க அத எப்படி பார்க்குறீங்க? நல்ல கொஸ்டின். கூட்டணி சேரலாம் அப்படிங்கிற யோசனை கண்டிப்பா இருக்காது. அந்த ஆப்ஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியும். ஏன்னா எடப்பாடி தன்னை முதல்வரா முன்னிறுத்துறாரு. விஜயும் அவர முதல்வரா முன்னிறுத்துறாரு. ஸோ கூட்டணி ஆப்ஷன்ங்கிறது கண்டிப்பா கிடையாது. பயப்படுறாரான்னு கேட்டா, அஃப்கோர்ஸ் பார்ஷியல் ட்ரூ தான். அது வந்து ஒரு பயம் அவருக்கு இருக்கு. என்னன்னா, இப்போ லாஸ்ட்டா அவர் வந்து ஊழல் சக்தின்லாம் சொன்னதுக்கு அப்புறமே ஏடிஎம்கே சைட்லேருந்து பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்சம் பிலோ த பெல்ட்டே இறங்கி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஈவன் ஏடிஎம்கேவோட அஃபிஷியல் ட்வீட் பேஜ்லயே வந்து விஜய் வந்து பனையூர், பண்ணையார் அந்த மாரிலாம் போட்டு கடுமையா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏடிஎம்கே கேடர்ஸ் ஈவன் சோசியல் மீடியால அவ்வளோ ஆக்டிவா கிடையாது. ஆனா கூட விஜய் வந்து பயங்கரமா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே, ஏற்கனவே டிஎம்கேவோட ட்ரோல் இதை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. தேவையில்லாம ஏடிஎம்கேவையும் நம்மளை நோக்கி இழுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு டோன் அவர் எடுத்திருக்கலாம். ஆர்எல்ஸ் அவர் சொல்ற மாதிரி இல்ல எனக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி, எனக்கும் ஸ்டாலினுக்கு தான் போட்டி, நான் ஏன் எடப்பாடியவோ அதிமுகவோ விமர்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வியூவும் அதில் இருக்கலாம். ஆனால் ஒரு 70% என்னோட கெஸ்ஸுக்கு வந்து அவர் வந்து ஏடிஎம்கேவையோ இதையோ தேவையில்லாமல் பேசி அவங்களும் போட்டு நம்மளை இழுத்து போட்டு அடிக்கிறத வேண்டாம் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் பார்க்குறாரு. சப்போஸ் அதுதான் அவரோட ஆங்கிள்னா அது தப்பு. ஆனா இப்போ அரசியல்னு எடுத்துக்கிட்டா, இப்போ இவங்க 2 பேர் மட்டும் நிக்கல. எல்லாரும் தான் நிக்கிறாங்க. எல்லாரையும் தான் விமர்சிச்சாகணும். ஆமா. ஆனா இவரு விமர்சிக்கவே பயப்படுறாரா? இல்ல அது என்ன? இல்ல விமர்சிக்க பயப்படுறாரு. அதுதான் உண்மை. இப்போ பாஜகங்கிறத வந்து அவர் அந்த கரூர் இஷ்யூக்கு முன்னாடி அட்லீஸ்ட் பாஜகன்னு பேருக்கு சொல்லுவாரு. இல்ல
மோடிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லுவாரு. இப்போ அதெல்லாம் கம்ப்ளீட்டா குறைச்சிட்டாரு. அவருக்கு சில பயம் இருக்கு. ஆக்சுவலி அவர் வந்து எப்படி சொல்ல, ஒரு ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டீஷியன் பிஹேவியர். அவர் வந்து பை நேச்சரா, பை இயல்பா வந்து அவர் வந்து ஒரு அக்ரெசிவ் ஃபெலோ கிடையாது. பை நேச்சர், பை இயல்பு அப்படிங்கிறது வந்து பிறந்ததுலேருந்து இவ்வளோ நாள் இருந்த ஒரு விஷயத்துல சொல்றேன். சீமான்ட்ட ஒரு அக்ரெசிவான பிஹேவியர் உண்டு. விஜயகாந்த்ட்ட ஒரு அக்ரெசிவான பிஹேவியர் உண்டு. இந்த 2ம் அவங்க பாலிடிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கிடையாது. அவங்க ஏர்லியராவே அவங்களோட லைஃப்லயே அவங்க அந்த மாரி ஆளு. ஸோ அவங்க பாலிடிக்ஸ்க்கு வரும்போது அது வந்து அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. ஆர் எல்ஸ் அந்த பிஹேவியர் அவங்கள கொஞ்சம் வீக் பண்ணி விடுது. விஜய் வந்து இயல்பாவே வந்து எவ்வளவு சாஃப்ட்டா ஒரு சிச்சுவேஷன எவ்வளவு அமைதியா கடந்து போ முடியுமோ அப்படிதான் கடந்து போயிருக்காரு. அவர பத்தி யாரோ ஒருத்தங்க வந்து சொல்றாங்க, ஷூட்டிங் கூட இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் சொல்றாங்கன்னா, விஜய் யார்ட்டயுமே பேச மாட்டாரு. ஓரமா இருப்பாரு. தனியா இப்படியே உட்கார்ந்தே இருப்பாரு. அவ்வளோதான் சொல்லுவாங்க. அதிகபட்சம் அவ்வளோதான் சொல்லுவாங்க. அவருக்கு பேசிக்காவே இன்டராக்டிவ் பெர்சனும் கிடையாது. ஒரு விஷயத்த போல்டா, ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த டீல் பண்ண பெர்சனும் கிடையாது. ஸோ அத அப்படியே பாலிடிக்ஸ்ல அப்ரோச் பண்றாரு. அது ஒர்க் அவுட் ஆகாது. அது வந்து அரசியலுக்கு அது செட் ஆகாது. அரசியல்ல நீ வந்து எதிரிகள விமர்சிச்சு தான் ஆகணும். நீ வந்து அக்ரெசிவா டீல் பண்ணலனாலும் அதுக்கான பதில நீ சொல்லி ஆகணும். இப்போ நீட் இஷ்யூவோ, இப்போ மத்திய பட்ஜெட் வந்துச்சு. இன்னும் சில விஷயங்கள் இப்போ நாடு ஃபுல்லா கிறிஸ்தவர்கள் மேல அட்டாக்ஸ் நடந்துச்சு. இந்த மாரி விஷயத்துக்கெல்லாம் நான் பதிலே பேச மாட்டேன். அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்ட்டு இருக்க முடியாது. பாலிடிக்ஸ் இஸ் நாட் அது என்ன அந்த 9 to 6 ஜாப் கிடையாது. 24/7 நீ வந்து ஒரு பொலிட்டிக்கல் பெர்சனாவே இருக்கணும். அது அவர் பண்ணி தான் ஆகணும். அண்ட் சேலத்துக்கு போயிட்டு எடப்பாடிய விமர்சிக்கல அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிளண்டரான மிஸ்டேக்கா தான் நான் பார்க்குறேன். இப்ப நீ ஒவ்வொரு தொகுதிக்கு போறன்னா, அந்த தொகுதியில யாரு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ, நீ அவங்கள கொஞ்சம் அட்டாக் பண்ணணும். அப்பதான் வந்து கேடருக்கு ஒரு வெயிட்டேஜ் கிடைக்கும். ஸோ அந்த மாரி விஷயத்த அவர் மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் நான் பார்க்குறேன். எப்பவுமே விஜய் வந்து மத்தவங்க எல்லாரும் தான் விமர்சிப்பாங்க. இன்னைக்கு அவரே விமர்சிக்கிட்டாரு. விஜய் வீட்ட விட்டு வெளிய வா. விஜய் பனையூர்ல இருக்கியா? தூங்கிட்டு இருக்கியான்ற மாரி அவரே விமர்சிக்கிட்டாரு. அத எப்படி பார்க்குறீங்க நீங்க? அது அவரே விமர்சிச்சுட்டாரு அப்படிங்கிறத விட, மத்தவங்க சொல்ற விமர்சனத்த அவர் சொல்றாரு. அத வந்து அவர் விமர்சனமா பார்க்குறாரு. ஆனா அதுதானே ட்ரூ. நீங்க இப்போ இன்னைக்கு சேலம்ல பேசுறீங்க. இதுக்கு முன்னாடி எப்ப நீங்க பப்ளிக் அப்பியரன்ஸ் குடுத்தீங்க? கிடையவே கிடையாது. மோர் தென் மந்த் இருக்கும். நீங்க வந்தது எல்லாருக்கும் மறந்து போற அளவுக்கு தான் நீங்க வெளிய வாரீங்க. அப்படிங்கும்போது இந்த விமர்சனங்கள்லாம் வந்து விமர்சனங்கள தவிர்க்கவே முடியாது. நீ அரசியலுக்கு வந்துட்டு இந்த மாரி விமர்சனம் இருக்கக்கூடாதுன்னு நெனச்சனா ரொம்ப தப்பு. சீஃப் மினிஸ்டரா இருக்க ஸ்டாலின ரெகுலரா பார்க்க முடியுது. எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிற எடப்பாடிய பார்க்க முடியுது. ஈவன் பிரைம் மினிஸ்டர் மோடிய ரெகுலரா பார்க்க முடியுது. அவங்களெல்லாம் அப்ரோச் பண்ண முடியும்போது, உங்கள அப்ரோச் பண்ண முடியலன்னா, இந்த மாரி விமர்சனங்கள் வரதான் செய்யும். நியாயமா இந்த விமர்சனம் உங்களுக்கு சுயமா வந்திருக்கணும். அப்படி இல்லாட்டி உங்க நிர்வாகிகளுக்கு வந்திருக்கணும். அப்படி இல்லாட்டி உங்க கேடர்ஸ்க்கு வந்திருக்கணும். அவங்களுக்கெல்லாம் வரலங்கிறதுக்காக எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு வரக்கூடாதுன்னு நீங்க நெனச்சன்னா, சாரி அப்படி இருக்காது. அவங்க விமர்சிக்க தான் செய்வாங்க. அது அன்அவாய்டபிள். மிக்க நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டதுக்கு. நெறைய விஷயங்கள பேசினோம். இதே மாரி தொடர்ந்து நெறைய விஷயங்கள பேசுவோம். நன்றி. நன்றி கோகுல். நன்றி.